ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக மத்திய கிழக்கு வான்பரப்பு அபாயகரமாக மாறியுள்ளதாக விமான பயண பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை வழங்கும் சேஃப் ஏர்ஃபேஸ் இணையதளம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் வான்பரப்புகளும் ஆபத்தான பட்டியலில் சேஃப் ஏர்ஸ்பேஸ் இணைத்துள்ளது. இதன் காரணமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உட்பட பல விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கிற்கான விமான பயணங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளன. லண்டனிலிருந்து துபாய், தோஹா செல்ல இருந்த விமான பயணங்களை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ரத்து செய்துள்ளது. இதேவேளை போர் நெருக்கடி காரணமாக விமான பயணங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதன் கட்டணங்கள் கணிசமாக உயரும் என விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மாற்று வான்பரப்புகள் ஊடாக அதிக தூரம் கொண்ட வழித்தடங்கள் ஊடாக விமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை விமான நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிக அளவிலான எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதுடன் நேர தாமதமும் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான நிறுவனங்கள் நாளாந்த அடிப்படையில் விமான வழித்தடங்களை திட்டமிடுவதாகவும் ஆப்ஸ் குரூப் போன்ற விமான அபாயங்களை கண்காணிக்கும் நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெறுவதாகவும் தெரிவித்தன. இவ்வாறான அழுத்தங்கள் காரணமாக விமான நிறுவனங்கள் கூடுதல் இயக்க செலவுகளை பயணிகளுக்கு வழங்கினால் விமான டிக்கெட்டுகளின் விலை உயரக்கூடும். தற்போதைய அச்ச நிலை காரணமாக பயணிகள் தமது விமான பயணங்களை ரத்து செய்வதாகவும் இதன் காரணமாக நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது எனவும் கூறப்படுகிறது. இதனை ஈடு செய்யும் வகையில் விமான கட்டணங்களை அதிகரிக்கும் செயற்பாட்டினை விமான நிறுவனங்கள் முன்னெடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.